தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். பதஞ்சலி முனிவர் தான் இந்த யோகா கொண்டு வந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவர் தான் யோகாவின் தந்தை அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. சரி, இது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் சொல்ல முடியும்? மொத்தமா 84 லட்சம் ஆசனங்கள் இருக்குங்க. இதே சாஸ்திரத்துல வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ பரதநாட்டியம் கலை, குன்ஃபுன்றது கலை, சிலம்புன்றது கலை, கலரின்றது கலை, இது எல்லாமே கலைகள். இந்த கலைகளை பேஸ் பண்ணி முறையா இந்த பொசிஷன்ல நிக்கணும், இந்த பொசிஷன்ல அசையணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சிவன் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு மூலாதாரம். அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே நமக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது எப்படி பார்க்க? சிவன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, சிவா அப்படின்றது தான் வாசி, திரும்பி பார்க்கும்போது, திருப்பி போடும்போது. ஓகே, ஆமா, அந்த வாசியோடைய உள்ள அர்த்தம் என்னன்னா மூச்சு. காத்து பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். கடவுளும் அப்படிதான். தலையில கங்கை சுமக்கிறதாகட்டும், கழுத்துல அந்த பாம்பு ஊறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே முக்கிய அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இருக்கு. அமிர்தம் என்பது இது எங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு. அது ஒரு லிக்விட் கண்டென்ட். அது தவம் ஆழமா செய்யறவங்களுக்கு அந்த அமிர்தத்தை சுரக்கிறத உணர முடியும். ஸோ இந்த யோகாவுடைய உச்சபட்சம் அப்படின்னு சொல்லும் போது இந்த குண்டலினை ஓப்பன் பண்றது தானா? ஆமா, உண்மைதான். செக்ஷுவல் எனர்ஜி தான் குண்டலினி எனர்ஜி. அது கீழே இருக்கு, கீழே இருந்து மேலே போகணும். மேலே போயாச்சுன்னா குண்டலினி எனர்ஜி மேலே வந்துடுச்சு, சேர்ந்துடுச்சு, கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்லை. சிரசுக்குள்ள இட்டர்னல் பிரெத் உள்ள போயிட்டு வெளியே வந்தது அப்படின்னா அப்ப தூக்குல மாட்டினாலும் அவங்க சாக மாட்டாங்க. ஓகே, அப்ப இதே ட்ரிக் தான் சித்தர்கள் ஜீவ சமாதி. ஆமா ஆமா, அதுதான் உண்மை. ஃபிட்டா ஒல்லியா இருக்கிறவங்க ஈஸியா யோகா செஞ்சிருவாங்க, இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு யோகா ஈஸியா வராது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்கல்ல, இது உண்மைதானா? இல்லைங்க, கிடையாது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி யோகா சூரத் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் சார். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் யோகாவாகட்டும், வாழ்க்கை முறையோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் யோகா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதோட ஆரிஜின் யார்? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோன்னா அதுக்கான தந்தைன்னு அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பாங்கல்ல, இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பதஞ்சலி முனிவர் தான் இந்த யோகா கொண்டு வந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவர் தான் யோகாவின் தந்தை அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் சொல்ல முடியும்? பதஞ்சலி சுவாமிகள் தான் இதை முதல்ல உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. எந்த பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை சொல்ல போனோம்னா ஹியூமன்ஸ் எப்போ எவால்வ் ஆனாங்களோ அந்த டைம்லேயே இந்த யோகா பயிற்சிகள் ஆரம்பிச்சாச்சு, வந்துடுச்சு. ஆனால் புக்கில் ரெக்கார்டு படி 10,000 இயர்ஸ் பேக் அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா எதோடைய தத்துவத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா உடம்புலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஆசனங்கள்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது மொத்தமாக 84 லட்சம் ஆசனங்கள் இருக்குங்க. இதே சாஸ்திரத்தில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதாவது இதை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணி போட்டால் அப்படி பார்த்தாக்கா ஒரு யுகத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இது 4ஆக டிவைட் பண்ணால் என்ன கணக்கு வருமோ, ஒரு யுகம் இருக்கு இல்லையா, 4 யுகம்னு சொல்கிறோம். இந்த 4 யுகத்துக்கான ஒரு கணக்கு வருது இல்லையா, அந்த கணக்கு தான் ஒரு பீரியடு அப்படின்றது. ஓகே, ஆமாம். ஸோ இந்த பதஞ்சலி முனிவர் எதை பேஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ளே தான் உயிர் இருக்குது, கடவுள் இருக்குது. அப்போது உடம்புலேருந்தே நீங்கள் நம்ம உணர வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு பயிற்சிகளில்
உணர்ந்து ஒரு பக்குவமான நிலையில நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குன்ஃபு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாமே ஆசனங்கள் தான். கலரி எடுத்துக்கிட்டா ஆசனங்கள் தான். எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்க ஜிம்னாஸ்டிக் எடுத்தாலும் ஆசனா தான். இப்போ பரதநாட்டியம் எடுத்துக்கிட்டாலும் அதுல ஆசனா இருக்கு. ஆக்சுவலி என்ன விஷயம்னா உடல்ல பேஸ் பண்ணி இருக்கிற கலைகள் இருக்கு இல்லையா, சிலம்பம், இது எல்லாமே வந்து ஆசனங்கள். அதாவது யோகா தான் இது சொல்லி கொடுத்துருக்கு நான் சொல்ல வரல. உடம்பு பேஸ் பண்ணி ஒரு பக்குவமான நிலையில உடம்ப அசைகிறது முறை இருக்கு இல்லையா, அது வந்து கலை. ஸோ பரதநாட்டியம் கலை, குன்ஃபுன்றது கலை, சிலம்புன்றது கலை, கலரின்றது கலை. இது எல்லாமே கலைகள். இந்த கலைகளை பேஸ் பண்ணி முறையா இந்த பொசிஷன்ல நிக்கணும், இந்த பொசிஷன்ல அசையணும் அப்படின்னு சொல்லி. டான்ஸுக்கு மொத்த மூலமே வந்து பரதநாட்டியம் தான். பரதநாட்டியம் நளினம் தெரியலனா டான்ஸ்ல வந்து ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அதுல வந்து கோர் இருக்கு, பேஸ் இருக்கு, அதுல உணர்ச்சி இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு அசைகிற விதம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நடக்கிறேன், கை கால் ஆட்டுறேன், இல்லை ஏதோ ஒன்று அசைகிறேன், நான் வந்து உணர்வு பூர்வமா அசைஞ்சேன்னா அதுக்கு பேர் கலை. அப்ப அதுக்கு பேர் ஆசனம், அதுக்கு பேர் பரதநாட்டியம் இல்ல குன்ஃபு, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இதுவே நான் உணராம சும்மா கையை கால அசைகிறேன் அப்படின்னா அப்ப அது கலை இல்லை, அது வந்து அறியாமையில போயிடும். நான் வந்து தெரியாம நான் செய்யறேன், நான் தெரிஞ்சு செஞ்சேன்னா அது கலை. அந்த கலைக்கு ஒரு பேரு தான் யோகா. ஓகே சார். ஸோ இதெல்லாம் கலைகளுடைய யோகாவும் சம்பந்தப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஓகே சார். இப்போ இந்த யோகாவுடைய தந்தை அப்படின்னு நம்ம பதஞ்சலி முனிவரை வந்து சொன்னாலும் இந்த ஆசனத்தினுடைய ஆதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவன் தான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூலாதாரம். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே நமக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது எப்படி பார்க்குறோம்? அதாங்க இப்போ உடம்பு பற்றி என்னென்னு புரியுது அசைகிறதால. இப்போ உடம்பு அசையணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருந்தால் தான் அசையும். அந்த எனர்ஜி தான் வந்து மூச்சு. அந்த மூச்சை குறிப்பிட்டு சொல்றது தான் சிவம். ஆக்சுவலி இப்போ சிவம் என்பது ஏதோ ஒரு ரூபமாவோ ஒரு உருவமாவோ ஒன்று இல்லை. எந்த வேத சாஸ்திர புத்தகத்திலையும் சொல்லலை சிவன் வந்து இந்த ரூபத்தில் இருக்காருன்னு எங்கேயுமே சொல்லலை. சிவனை நம்ம தான் டிசைன் பண்ணோம் இந்த மாதிரின்னு. நம்ம கடைசியில் கணக்கு எடுத்து பார்த்தாக்கா எப்படி அந்த ரூபம் இருக்குன்னு பார்த்தா நம்மளுடைய முகம்தான், நம்மளுடைய முடிதான், நம்மளுடைய ரூபம் தான் அது. ஸோ நம்ம தான் ஆக்சுவலி ஒரு சிவனையோ விஷ்ணுவையோ டிசைன் பண்ணியிருக்கோம், வரைஞ்சிருக்கோம். எதுக்காகனா மக்களுக்கு எப்படியாச்சும் புரிய வைக்கணும், தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் லிங்கத்தையும் பண்ண வச்சாங்க, முருகரையும் சிலையா பண்ண வச்சாங்க. ஆனா சிவன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா சிவா அப்படின்றது தான் வாசி. திரும்பி பார்க்கும்போது திருப்பி போடும்போது ஆமா, அந்த வாசியோடைய உள்ள அர்த்தம் என்னன்னா மூச்சு. மூச்சுனா உயிர். மூச்சை நம்மளால உணரதான் முடியும், பார்க்க முடியாது. காற்று பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். கடவுளும் அப்படிதான், பார்க்க முடியாது, உணர வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சிவம் என்பது உண்மைதான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா கதையை பேஸ் பண்ணி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சிவன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னா ஒரு கதையா சொல்லும் போது மக்களுக்கு வந்து புரியுங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இந்த முருகனையோ இல்லைன்னா விநாயகரையோ பார்வதியோ ஏன் இதெல்லாம் டிசைன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தாக்கா முருகன் அப்படின்றதோ இல்லை விநாயகர் என்பது பஞ்சபூதங்களுடைய தத்துவம். ஓகே சார். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து சிவனுடைய உருவம் இது வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஸோ மனித உடலோட அமைப்பும் ஸோ ஆசனங்கள் பேஸ் பண்ணி தான் சிவனுடைய உருவம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றீங்க. இப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து தலையில கங்கை வந்து சுமக்கிறதாகட்டும், கழுத்துல அந்த பாம்பு ஊறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே முக்கிய அர்த்தம் இருக்கு. எப்படின்னா இப்போ சிவனுடைய ரூபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று வந்து பாம்பு வந்து இங்கே சுற்றி இருக்கிறது. பாம்போடைய சப்தம் என்னைக்குமே நம்ம கேட்டாக்கா உஸ்ன்ற மாதிரி ஒரு சப்தம் நம்மளால கணிக்க முடியும். அந்த சப்தம் என்பது பாம்புக்கு ஒரு பிரெத் நடக்குது, அந்த பிரெத்தோடைய சத்தம் தான் அது. அந்த பிரெத் வந்து சிவனுடைய பிரெத். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு சுவாசம் ஓடிட்டு இருக்கு, வெளியே வந்துட்டு போகுதா, இதுக்கு இன்னொரு டீப்பர் பிரெத் ஒன்று இருக்குங்க, இட்டர்னல் பிரெத்துன்னு. அதுக்கு பேர் வந்து கதின்னு சொல்லுவாங்க. அந்த கதியோடைய சப்தமும் பாம்போடைய அந்த சவுண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஓகே. அதனாலதான் கழுத்துல வந்து பாம்பு சுத்தி இருக்கிறது தெரியும். ஏன்னா அந்த சப்தம் வந்து தொண்டைக்குள்ள இருந்து வரும். அந்த சவுண்ட் வந்து அப்படின்றது. இப்போ நான் கொஞ்சம் சத்தம் அதிகமா காமிச்சேன். இதுல வந்து பர்சன்டேஜ் லெவலை கம்மி பண்ணோம்னா அந்த சப்தம் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதை எக்ஸாக்ட்லி எந்த சப்தம்னு பார்த்தோம்னா, பழைய கோவில்கள் கர்ப்பஸ்தானத்துல ஃபுல்லா மூடி இருக்கும். அந்த இடத்துல போனா ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த சவுண்டு. அந்த சவுண்டு பேரு தான் கதின்னுவாங்க. அதே சவுண்டு தான் பாம்புக்கு இருக்கு. அப்ப கங்கை அப்படின்றது என்ன அர்த்தம்னா, இப்போ மனிதன் வந்து தவம் செஞ்சுதான் வரம் பெற்றாங்க, தவம் செஞ்சுதான் கடவுளை உணர்ந்தாங்க, ஞானிகள் ஆனாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா. இந்த கங்கைன்ற அர்த்தம் என்னன்னா, இப்போ அந்த சப்தம் சொன்னேன்னா அதுக்கு பேரு கதி, சுவாசம். இந்த சுவாசம் உள்பக்கமாக சிரஸை நோக்கி போகுங்க பயிற்சி செய்யும் போது. சிரஸ்னா நம்மளுடைய கபாலம். இந்த கபாலத்துக்கு நடுவுல இருக்கிறது வந்து புரூமத்தியம், பிரம்மரந்திரம் சொல்லுவாங்க. புரூமத்தியம் இது, உள்ள இருக்கிறது பிரம்மரந்திரம். இந்த சுவாசம் பிரம்மரந்திரத்துக்குள்ள போகும்போது ஒரு சுரப்பி ஒன்று உண்டாகும், லிக்விட் ஒன்று உண்டாகும். அது வந்து அமிர்தம் சொல்லுவாங்க. அந்த அமிர்தமோடைய இன்னொரு அர்த்தம் தான் கங்கை. அதனாலதான் நம்மளுக்கு தலையில இருந்து வருதுன்ற கங்கைன்றது வருதுன்றது காட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு அமிர்தமாக கருதப்படுது. ஆமா, ஆக்சுவலி அது வந்து உண்மையிலேயே அமிர்தம்ன்றது ஒரு அந்த டேஸ்ட் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ பஞ்சாமிர்தம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால எந்த ஒரு இதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நல்லா இருக்கும் பஞ்சாமிர்தம், அதை விட நல்லா இருக்கும் அமிர்தம் என்பது. இது எங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு. அது வந்து ஒரு லிக்விட் கண்டென்ட். அது தவம் ஆழமா செய்யறவங்களுக்கு அந்த அமிர்தத்தை வந்து சுரக்கிறத உணர முடியும். ஒரு டிராப் உணர்ந்தாலே பெரிய விஷயம். ஓகே சார். இப்போ பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சித்தர்கள் முனிவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு உச்சபட்சம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குண்டலினி சக்தி தான் வந்து உச்சபட்சமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த யோகாவுடைய உச்சபட்சம் அப்படின்னு சொல்லும் போது இந்த குண்டலினை வந்து ஓப்பன் பண்ணுறது தானா? ஆமாம், உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் குண்டலினியை ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. தத்துவங்கள் நிறைய மாறிடுச்சுங்க, தப்பாயிடுச்சுன்றதை விட அந்த தத்துவத்துடைய உண்மை வந்து குறைஞ்சிச்சு. குண்டலினின்றது ஆக்சுவலி செக்ஷுவல் எனர்ஜின்றது நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி உண்மை பார்த்தோம்னா செக்ஷுவல் எனர்ஜி என்பது குண்டலினி கிடையாது. நமக்கு சுவாசம் வந்து மூக்கு வழியாக தான் உள்ளே போயிட்டு உடம்புக்குள்ளே வருது. இந்த சுவாசம் இல்லைன்னா நமக்கு சக்தி இருக்காது. சுவாசம் இருந்தால் தான் சக்தி இருக்கு, உயிர் இருக்கு. இந்த சுவாச மூலியமாக தான் நமக்கு வந்து டைஜஷனே நடக்குது. டைஜஷன் நடந்த பிறகு தான் உள்ள வந்து லிக்விட் வந்து கண்டென்ட் வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம், ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் ஆன பிறகு தான் விந்தாக கன்வெர்ட் ஆகும் பொதுவாக. அதாவது ரத்தமாக மாறுங்க சாப்பிட்ட உணவு, அதுலேருந்து எலும்பாக மாறி மஜ்ஜையாக மாறி அப்புறமா தான் வந்து ஒரு ஸ்பெர்மா சுக்லமான்னு சொல்லுவாங்க, சுக்லமாக மாறும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, அந்த செக்ஷுவல் எனர்ஜி தான் குண்டலினி எனர்ஜி, அது கீழே இருக்குது, கீழேருந்து மேலே போகணும், மேலே போயாச்சுன்னா குண்டலினி எனர்ஜி வந்து மேலே வந்துடுச்சு, சேர்ந்துடுச்சு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. வேதத்தில் சொன்னது தான் நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போது நம்மளுடைய சுவாசம் வாயு, இந்த வாயு மூலயமா தான் டைஜஷனே நடக்குதுன்னா, அப்போ செக்ஷுவல் எனர்ஜி வந்து வெளியே வரும்போதும் இந்த வாயு வந்து புஷ் பண்ணாதான் அந்த சுக்லமே வெளியே வரும். அப்போ வாயு இல்லைன்னா சுக்லமே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா வாயு தான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாடியில வாழ்றதுக்கே வாயு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, எல்லாமே வாழ்றதுக்கு, எல்லா செல்லுமே வாழ்றதுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த வாயு வந்து இந்த செக்ஷுவல் எனர்ஜியை வெளியே தள்ளணும்னா வாயு கீழே வரும் உடம்புக்குள்ள. இப்போ குண்டலினி எனர்ஜியாக நினைச்சிட்டு இருக்காரு, அந்த செக்ஷுவல் எனர்ஜி வந்து வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க, அது முடிஞ்சிச்சு, அது வந்து செக்ஸ் அவுட்வர்ட்ஸ் போயிடுச்சு. இதுவே வந்து வாயு கீழே வராம, எப்படி உடம்புக்குள்ள கீழே வராம இதுவே மேல் நோக்கி நம்ம சொன்ன மாதிரி புருவ மத்தியில பிரம்மரந்திரத்துல போய் அந்த வாயு ஐக்கியமாயிடுச்சு அப்படின்னா, அப்போ அதுக்கு பேர் வந்து குண்டலினி எனர்ஜி. அந்த சக்தி தான்
சிவனை நோக்கி டிராவல் பண்ணி அங்க போய் ரீச் ஆகுது, அந்த ஆரிஜினை போய் ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே சார். இப்போ அது வந்து நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இது இப்போ நடைமுறை வாழ்க்கையில அது சாத்தியம் தானா? இப்போ ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கிட்டோம், முனிவர் ரிஷிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப எளிமையாக அடைஞ்சாங்க, கடும் தவம் பண்ணாங்க. ஸோ அதற்கான விஷயங்கள்லாம் வந்து அவங்க மெனக்கெட்டாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து ஈஸியாக நம்ம சொல்கிறோம், இந்த குண்டலினி சக்தி வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அதில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த நடைமுறை வாழ்க்கையில் அது சாத்தியம்தான். உண்மையை சொல்ல போனோம்னா இந்த ஒரு இட்டர்னல் பிரெத் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. எல்லாருக்குமே உண்டுங்க. அது உதாரணத்துக்கு நம்ம தூங்குறோம் அப்படின்னா ஒரு விதமான கொரட்டை சத்தம் வந்த பிறகுதான் நம்ம தூங்குவோம். கொரட்டைன்றது வேற, ஆனா அந்த சத்தத்தை தான் நான் சொன்னேன். கொரட்டைன்றது வேற. படுக்கிறோம், உடனே தூங்கலை, ஆனால் கண் மூடிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு ஒன்று ட்ராவல் ஆகும் நம்ம தொண்டைக்குள்ள. அந்த சவுண்டு வந்த பிறகு தான் தூங்குறோம். எப்படி அந்த சவுண்டு வருதுன்னா, நான் வந்து லயமாயிட்டேன், என்னுடைய மனசு, ஆமாம், என்னுடைய மனசு வந்து உள்ள போயிடுச்சு. என் மனசு அந்த நேரத்தில் ஓடலை இல்லையா. கனவு இருந்தால் மனசு ஓடுது, கனவு இல்லைன்னா ஆழ்ந்த உறக்கம், டீப்பர் ஸ்டேட் ஆஃப் ஸ்லீப். ஸோ மனசு வந்து லயம் ஆகுது அப்படின்னாலே பிரெத்து வந்து இட்டர்னல் மாறும். இட்டர்னல் மாறும் போது தானாகவே நம்ம ஸ்லீப்குள்ளே போகிறோம். ஸோ இட்டர்னல் பிரெத் வந்து ஆக்சுவலி ஜென்ரலி எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறீங்க, எந்த ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டாலுமே இருக்குங்க. அந்த காலத்தில் ராஜாக்களை வந்து சில இடத்துல பந்திச்சு அவங்கள தூக்குல மாட்டி விடுவாங்க அப்படின்னு இருந்தாலுமே அவர் வந்து பொழைச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைன்றது எழுதியிருக்காங்க. அது எப்படி? காரணம் ஒண்ணுதான், அவரால நினைச்சா இந்த உயிரை வெளியே கொண்டு வர முடியும், இல்லைன்னா உயிரை வந்து வச்சுக்க முடியும். எப்படின்னா இந்த தொண்டை தான் காரணம். இந்த தொண்டைக்கு கீழே உயிர் போயிட்டு போயிட்டு வருதுன்னா இந்த உடம்பு இருக்குங்க. ஓகே, இதுவே இந்த மூச்சு வந்து தொண்டை வழியாக வெளியே வந்து மூக்குலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா செத்து போயிட்டோம், இறந்து போயிட்டோம். சரியா? இதுவே அந்த மூச்சு வந்து தொண்டையில இருந்து சிரசுக்குள்ள இட்டர்னல் பிரெத்து உள்ள போயிட்டு வெளியே வந்தது அப்படின்னா அப்போ தூக்கில் மாட்டினாலும் அவங்க சாக மாட்டாங்க. ஓகே, அப்ப இதே ட்ரிக் தான் வந்து சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி. ஆமா ஆமா, அதுதான் உண்மை. நான் இப்போ ராஜாவை வச்சுதான் உதாரணம் சொன்னேன். அப்ப ராஜாக்கு யாரை சொல்லி கொடுத்தாங்க? யாரோ ஒரு ஞானி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஞானிகள் சொல்லி தான் ராஜாக்கள் ஃபாலோ பண்ணாங்க. என்னைக்குமே ஒரு குருமார்கள் இருப்பாங்க எல்லா ராஜாக்களுக்குமே. அவங்கள போய் கேட்பாங்க, நாங்க என்ன பண்ணணும், இந்த நாட்டை காப்பாற்றணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ யாருக்கும் தெரியாம தான் ராஜாக்கு அந்த விஷயத்த சொல்லி தருவாங்க. இதுதான் உண்மை. ஆனா ராஜாவை பொறுத்த வரைக்கும், இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் ராஜா வந்து பெருசா பார்ப்பாங்க. ஆனா ராஜா ஒரு இடத்துல போய் சரண்டர் ஆவார். அவரு தான் குரு கிட்ட போய் சரண்டர் ஆகிறாரு. அங்க அந்த குரு என்ன சொல்றாரோ அதை தான் நடைமுறை வாழ்க்கைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ ராஜா முடிவெடுத்து செய்வார். ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க நடக்கும். ஆனா இது யாருக்கும் தெரியாது, ஏன்னா 4 செவத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த தீட்சை கொடுத்து ஒரு ராஜாவை வந்து உட்கார வைப்பாங்க. அப்ப அந்த ராஜாவுக்கு வந்து பக்குவம் வரும், மனநிலை ரொம்ப உறுதியாகும். எப்படின்னா இந்த இட்டர்னல் பிரெத் நடக்கும்போது தைரியம் வரும், அவங்களால ஆட்சி செய்யற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்துருவாங்க, அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதே விஷயம்தான் ஞானிகளும் செஞ்சது உண்டு. ப்ளஸ் ஜீவசமாதியோடைய டெப்த் என்னன்னா, இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமான ப்ராக்டிஸ் போகும்போது அது ஜீவசமாதியாக கன்வெர்ட் ஆகும். ஓகே ஓகே, இந்த யோகாலேயே வந்து ஹஜ யோகா, பக்தி யோகா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இது என்னது, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வரும்? அதாங்க, மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய யோகாக்கள் இருக்கு. ஹத யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, ராஜ யோகா, ஞான யோகா, இது எல்லாமே யோகங்கள் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த யோகாக்கள் யாரெல்லாம் ஆரம்பிச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த கதியோடைய அனுபவம் உண்டு. ஆமா, அந்த இட்டர்னல் பிரெத் உண்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு பேரை வைக்கணும். அந்த பேரை வச்சதால தான் இவ்வளவு யோகாக்கள் வந்ததே தவிர, ஆனா எந்த ஞானிகள் ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு இதோடைய பிராக்டிஸ் வந்து டீட்டெயிலாவே தெரியும். ஸோ ஹத யோகா அப்படின்னு கேட்டா கூட, ஹதா அப்படின்னா இட்டர்னல், இதான் அர்த்தம். பக்தினா, பக்தி நம்ம எப்படி வெளியே காட்ட முடியும்? எனக்கு உள்ள இருந்து தான் காட்ட முடியும், அதான் பக்தி யோகா. அப்போ பக்தி யோகான்ற விஷயத்துல ஒரு சிலையை வச்சு அதுல இருந்து உணர்றது பக்தி யோகா. ராஜ யோகாவுடைய அர்த்தமும் அதே தான்.
எப்படின்னா நான் வந்து ராஜாவாக ஆகிறது தான் ராஜயோகா. எப்படி ராஜாவாக முடியும்? இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளே அந்த இட்டர்னல் பிரெத் தான். ஓகேங்களா? கர்மயோகா அப்படின்றது. கர்மயோகா பத்தி வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, மூச்சு யாருக்கு வெளியே வராம இருந்தா இந்த ஞானியா இருக்காங்களோ அதான் கர்மயோகான்னு போட்டிருக்கு. மூச்சு வெளியே வந்தா கர்மம் இருக்குன்னு அர்த்தம். மூச்சு வெளியே வரலன்னா கர்மா இல்லைன்னு அர்த்தம். சார் அப்படின்னா இறந்தவர்களுக்கு சமமானவர்கள் இல்ல மூச்சு வெளியே வரல, புரிஞ்சுக்கணும். இப்போ மூச்சு வெளியே வருதுங்க, இறந்தாச்சு. மூச்சு உள்ள அடங்கி இருக்கு, தியானத்துல இருக்காங்க, அப்ப கர்மா அங்க இல்லை. கர்மா வந்து எப்போ இருக்கும்னா மூச்சு வெளியவும் உள்ளேயும் போயிட்டு போயிட்டு வரும்போது நம்ம மனசு வந்து சலனமாயிட்டே இருக்கும், எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அசைஞ்சுக்கிட்டே இருப்போம், அசைறோம். ஐ மீன் ஆக்ஷன். ஓகே, இந்த ஆக்ஷன் தான் கர்மான்னு சொல்லப்படுது. இதுவே மூச்சு வந்து உள்ள அடங்கி இருந்தது அப்படின்னா அப்ப நான் செய்யலை, அப்ப கர்மா அங்க என்ன ஆச்சு? ஜீரோ ஆயிடுது. ஓகே, அப்போ அந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. ஆமா, இது வந்து கண்ட்ரோல் அப்படின்றத விட முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாம்புக்கு அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்தோட நம்ம உணர்ந்து இருக்கிறது, அந்த சப்தம் உள்ள ஓடுங்க. ஆமா, அது வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த சப்தத்தோட இருக்கிறது தான் தவிர கண்ட்ரோல் பண்றதில்லை. அந்த சப்தத்தோட இருக்கும்போது, அந்த கதியோட இருக்கும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து வேணும்ன்ட்டே கட்டுப்படுத்தி இருக்குன்றது இல்லை, அது உணர்றதுல இருக்கும். ஆமா, முழுக்க என்னன்னா உணர்றதுல இருக்கும். ஓகே, பொதுவா இந்த யோகாசனம் நம்ம செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து ஒரு சாந்த நிலையை வந்து நீங்க அடைவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து யோகா செஞ்சுட்டே வந்து மந்திரங்கள் வந்து சொல்றதாகட்டும், சில ஸ்லோகம் வந்து சொல்றதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஒரு யோகாசனம் செய்யறவங்க ஆழ்ந்த நிலை தியானத்துக்கு போகணுமா, இல்ல மந்திரங்களை வந்து உச்சரிக்க? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் இப்போ மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ யோகா எப்படி பிரிஞ்சிச்சுன்னா, ஆசனா தனியா பிரிஞ்சிச்சு, தியானம் தனியா பிரிஞ்சிச்சு, ஆசனங்களை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தியானம் வந்து அது ப்ராப்பரா முறையா சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சுங்க. பதாஞ்சலி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆசனால நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலி உடம்புக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் அ ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் செய்யும் போது மூச்சு வெளியே வரும், மூச்சு வாங்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ரன்னிங் ஓடுறீங்க, மூச்சு வாங்கும் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு ஆசனால இருக்கும்போது நம்மளுடைய பிரெத்து மாறும், மூச்சு வெளியே வரும், கொஞ்சம் வேகமாக இருக்கும். இங்க பதஞ்சலி என்ன சொன்னாருன்னா, நீ ஆசனால இருந்தாலுமே உன்னுடைய மூச்சு வெளியே வராம இருந்தா அதுதான் கரெக்டான யோகான்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? ஒரு ஆசனால இருக்கும், ஆனா மூச்சு வெளியே வராம இருந்தா நீ செய்யறது கரெக்டான யோகான்னு போட்டிருக்கு. பதஞ்சலி சொன்ன புக்ல போட்டிருக்கு. இப்ப எத்தனை பேர் அதை செய்ய முடியுது பாருங்க. கண்டிப்பா. அப்ப எல்லாமே தப்பா தான் இருக்குங்க. ஏன்னா அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, அதுக்கு பேரு தான் வந்து கதின்றது. அந்த உச்சநிலைன்றது ஊர்துவ கதின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி உண்மை. அப்போ இந்த உலகத்துல இப்போ பரதநாட்டியமே எடுத்துக்கிட்டா கூட அந்த கதி பழக்கத்தோடு இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஆமா, அது வந்து எல்லாருக்கும் உடனே சொல்லித்தர முடியல, அதுவும் ஒரு காரணம். ஓகே சார், இப்போ பொதுவாக இந்த நம்ம நிறைய விஷயங்கள் வந்து யோகாசனங்கள் செஞ்சாலும் இதில் நிறைய பேர் வந்து தானாக செய்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து யூடியூப் வீடியோ பார்த்தேன், கூகுள் பண்ணேன், இதே ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன், ஸோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே என்னாச்சுன்னா, நான் ஒரு யோகாவுக்கு பண்ணுறக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் ட்ராவல் ஆகி நான் போய் யோகா செஞ்சுட்டு வரேன், எனக்கு டைம் இல்லை, நான் வீட்டில் இருந்தே நான் ஆன்லைனில் கற்றுக்கிறேன், யூடியூப்பில் பார்த்து நான் செய்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் செய்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து இந்த தசைப்பிடிப்பு இருக்கிறதாகட்டும், அதே மாதிரி விரல்களில் அந்தந்த இடத்துங்கள்ல கால் வலியாகட்டும், கை வலியாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்கிறாங்கல்ல. ஸோ இதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஏதாவது விஷயங்கள்? நீங்கள் டெஃபினெட்லி ஒரு வீடியோ பார்த்து பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் வீடியோ பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க, அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, நல்ல விஷயம்தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு டீச்சர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ அதை அவங்க சொல்லி தருவாங்க. ப்ளஸ் நீங்க திடீர்னு ஒரு ஆசனை பார்த்து செய்யறீங்க அப்படின்னா
அதுக்கு முன்னாடி வார்ம் அப்னு ஒன்று இருக்கு. அந்த வார்ம் அப் செய்யாம நீங்க நேரா ஆசனம் பண்ணும்போது தான் வந்து திசை பிடிப்பு இருக்கும், அந்த உடம்புல கேட்ச் ஆகிறது இருக்கும். இதுவே ப்ராப்பர் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸை பண்ணிட்டு அந்த ஆசனாவை செய்யும் போது கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகாது. அதனால வீடியோ பார்த்து பண்றது என்பது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. கன்சல்ட் பண்ணிட்டு செய்யறது நல்லது. ஓகே சார். பொதுவாக இந்த யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஃபிட்டாக ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து ஈஸியாக யோகா செஞ்சுருவாங்க, இந்த குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து யோகா வந்து ஈஸியாக வராது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்கல்ல, இது உண்மைதானா? இல்லைங்க, கிடையாது. பாடி வந்து ஒல்லியாக இருந்தாலும் ஸ்டிஃபாக இருக்கும். நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்காங்க, ஆனால் பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பாடி ஈஸியாக ஓப்பன் ஆகிடும், ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகும். சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்ட்ரெச் ஆகவே ஆகாது. பாடி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு முதல் காரணம் மைண்டு தான். என் மைண்டுக்குள்ளே நான் நிறைய பிளாக் வச்சுருக்கேன். பிளாக்னா வந்து ரொம்ப ஒரு பிடிவாத குணத்தில் இருக்கேன், ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னா பாடி ஸ்டிஃப் ஆகிடும். இதுவே வந்து நான் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக எடுத்துப்பேன், நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் ஈஸியாக எடுத்துப்பேன் அப்படின்ற மனநிலையில் இருந்தால் எந்த பயிற்சியாக இருந்தாலுமே ஈஸியாக வரும், எந்த ஆசனாவாக இருந்தாலுமே செய்ய முடியும். ஆமாம். ஸோ மைண்டு தான் ஆக்சுவல் காரணம் இங்கே. ஸோ அப்போ வந்து உடல் எடை வந்து இதுக்கு காரணம் கிடையாது. உடல் எடை பிரச்சனையே கிடையாது. யாராக இருந்தாலுமே யோகாசனங்கள் அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். ஓகே. மென்சஸ் சைக்கிளில் வந்து பெண்களுடைய மைண்ட் செட் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து யோகா சிலர் வந்து செய்ய மாட்டாங்க. எனக்கு வந்து இந்த நாளில் வந்து இந்த 3 நாள் நான் வந்து யோகாசனம் செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரங்களில் யோகாசனம் தவிர்க்கிறது நல்லதா? இல்லைங்க, அதாவதுங்க ஃபஸ்ட்டு டே அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு வந்து ரொம்ப வலி இருக்கலாம், ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம். அப்படின்னும் போது அவங்க எதுவுமே அவங்களுக்கு செய்ய பிடிக்காம இருக்கலாம். மேபி அந்த ஒரு டே வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம், அதுவும் அவங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ 2வது நாள் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குது, பெயின் இல்லை, என்னால் வந்து செய்ய முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக மைனரான ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப மினிமம் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குது. இந்த சைல்டு போஸ் அப்படின்றது, இந்த கேட் அண்ட் கவ் பொசிஷன் அப்படின்றது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராக்டிஸ். இந்த புஜங்காசனா, இதெல்லாம் ரொம்ப சேது பந்தாசனா, பிரிட்ஜ் ஃபோர்ஸு, இது எல்லாமே தாராளமாக வந்து விமன் செய்யலாம். சூரிய நமஸ்காரம் வந்து ஒருவேளை நிறைய ப்ளீடிங் இருந்தது அப்படின்னா சூரிய நமஸ்காரம் செய்ய கஷ்டமாக இருக்கும். 3வது நாள் 4வது நாள்லேருந்து அவங்களால எதுவாக இருந்தாலுமே ஓரளவுக்கு செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக ஆசனா வந்து அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு பொசிஷனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு டே அவங்க வந்து படுத்துட்டு இருக்கணும் தான் அவங்களுக்கு தோணுது அப்படின்னாலே அவங்க எந்த பொசிஷன்ல அவங்க படுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுள்னு ஒன்று இருக்கும். இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தோணுது இல்லையா, அது ஆசனா தான். ஓகே. உடம்பு வந்து எனக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி எனக்கு உட்காரணும்னு தோணுது அப்படின்னு என் மைண்டு சொல்லுது. ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்னா அது ஆசனா தான். ஸோ நம்ம மனசே நமக்கு வந்து தெரியப்படுத்துது, நீ இந்த மாதிரி படு, இந்த மாதிரி உட்காரு, இந்த மாதிரி சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுது இல்லையா. காரணம் அங்கே வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்குது, ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. எப்படின்னா அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனில், இதுவே நீங்கள் ராங்கான பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ ஹீலிங் நடக்காது. ஸோ நம்மளோட இன்ட்யூஷன் அந்த இடத்துல சொல்லும். ஓகே. அதனால அதுவே வந்து கிட்டத்தட்ட ஆசனா தான். ஓகே சார். நம்ம வந்து தூங்குறதும் கூட ஒரு ஆசனா தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதானா? அது என்ன ஆசனா அது?